32 வகையான விநாயகர் இருக்காங்க. வேகம், சீக்கிரம், ஆங்கிலத்துல சொல்லணும்னா குவிக்லி. எப்படி பாவங்களை போக்குறது? தாம்பாளத்துல அல்லது வாழை இலையில, ரூபியில இருக்கலாம் அல்லது ரோஸ் குவாட்ஸ்ல இருக்கலாம். இவரை வணங்குறதுக்கு முன்னாடி, இவருடைய மந்திரத்தை சொல்றதுக்கு முன்னாடி இவரை ஜாக்கிரதையாக என்றைக்கு இந்த க்ஷிப்ர கணபதி வழிபாடு மேற்கொள்ளணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். கிட்டத்தட்ட இதை நீங்க நம்ம வேண்டக்கூடியதை எந்தவித யோசனையும் இல்லாமல் சீக்கிரத்துல பணம் சம்பாதிக்கணும், அவங்க கிட்ட இருந்து புடுங்கி சம்பாதிக்கணும், அதுக்கு நீதான் பிள்ளையாரப்பா. அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனல்ல தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவுல க்ஷிப்ர கணபதி வழிபாடு பற்றி பார்க்க போறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். க்ஷிப்ர கணபதி வழிபாடு சிலருக்கு தெரியலாம், சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். க்ஷிப்ர கணபதி வழிபாடு பற்றி சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு திரும்ப திரும்ப கமெண்ட்ஸ்ல கேட்டுக்கொண்ட காரணத்தினால இன்றைக்கு இந்த பதிவு உங்களுக்கு நான் தர்றேன். முதல்ல க்ஷிப்ர கணபதி என்பவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 32 வகையான விநாயகர் இருக்காங்க. அதுல 10ஆவதாக கருதப்படுகின்றவர் இந்த க்ஷிப்ர கணபதி. இந்த 32 கணபதிக்கும் தனித்தனி அடையாளங்கள் இருக்கு, தனித்தனி சிறப்புகள் இருக்கு, தனித்தனி மந்திரங்கள் வழிபாடுகள் இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது இந்த க்ஷிப்ர கணபதிக்கு என்று அடையாளங்கள் என்ன அப்படின்னு கேட்பவர்களுக்காக சொல்றேன். அவர் செந்நிறத்தில் இருப்பார், 4 கைகளை கொண்டவராக இருப்பார். ஒரு கையிலே அங்குசம், இன்னொரு கையிலே பாசம், இன்னொரு கையிலே கல்ப விருஷ மரம். அது பாத்தீங்கன்னா அந்த கல்ப விருஷம் மரம் ஏந்தி கொண்டிருக்கின்ற கணபதி க்ஷிப்ர கணபதி. இன்னொரு கையில பாத்தீங்கன்னா உடைந்த தந்தத்தை வைத்திருப்பார். அவருடைய தும்பிக்கையில ரத்ன கும்பத்தை ஏந்தி இருப்பார். பார்க்கவே ரொம்ப அழகாக இருப்பார். சரிம்மா, க்ஷிப்ர கணபதிக்கான தனி அடையாளங்கள் சொல்லிட்டீங்க. ஆனா இவரை வணங்குறதுனால தனி சிறப்புகள் வேற இருக்குன்னு சொல்றீங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன? பிள்ளையார வணங்குறதுனால காரிய தடைகள் விலகும், முழு முதற் கடவுள், அதனால அவரைத்தான் முதல்ல வணங்கணும். குழந்தை இல்லாதவங்க அரச மரத்தடியில இருக்கிற பிள்ளையார சுத்திட்டு வந்தா குழந்தை கிடைக்கும். வேலை வாய்ப்பு பதவி உயர்வு வேணுங்கிறவங்க பிள்ளையார கும்பிட்டுக்கலாம். அதாவது மொத்தத்துல எல்லாத்துக்கும் பிள்ளையார கும்பிட்டோம்னா நம்ம வெற்றி கிடைக்கும், மகிழ்ச்சி தங்கும் அப்படின்றது தெரியும். ஆனா இந்த க்ஷிப்ர கணபதிட்ட அப்படி என்ன சிறப்பு இருக்கு அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்கறவங்களுக்கு, க்ஷிப்ர என்பது சமஸ்கிருத சொல். அதற்கு தமிழ்ல மொழிபெயர்ப்பு என்னன்னா வேகம், சீக்கிரம், ஆங்கிலத்துல சொல்லணும்னா குவிக்லி அப்படிம்பாங்க. க்ஷண நேரத்துல செய்யக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். நம்ம வேண்டக்கூடியதை எந்தவித யோசனையும் இல்லாமல் க்ஷண நேரத்தில் செய்து முடிப்பவர் தான் இந்த க்ஷிப்ர கணபதி. முக்கியமாக சொல்லணும்னா நமக்கு அதிக பலத்தை தரக்கூடியவர், உடனே துரிதமாக காரிய தடைகளை நீக்குபவர், காரிய வெற்றி தருபவர். இத்தனை சிறப்புகள் இந்த க்ஷிப்ர கணபதி கிட்ட இருந்தால் கூட ஒரு விஷயத்துல ஜாக்கிரதையாக இருக்கணும். தீயவர்கள், தீய பாதையில் சென்று கொண்டிருப்பவர்கள், இல்லைன்னா ஏற்கனவே தீமை செய்து கொண்டிருப்பவர்கள், செய்தவர்கள் எல்லாம் இவரை ஜாக்கிரதையாக வணங்கணும். ஏன்னா நல்லதும் உடனே செய்யக்கூடியவர், கெட்டதும் உடனே செய்யக்கூடியவர். அதனால தன்கிட்ட இருக்கின்ற பாவங்களை எல்லாம் போக்கி விட்டுதான் இந்த க்ஷிப்ர கணபதி வழிபாட்டை மேற்கொள்ளணும். எப்படி பாவங்களை போக்குறது? எல்லா கடவுள்கிட்டையும் வேண்டணும், இந்த க்ஷிப்ர கணபதிட்டையே வேண்டணும். மனம் திருந்தி வேண்டினார்களே ஆனால் அது வேற விஷயம். ஆனால் மனம் திருந்தாமல் குறுக்கு வழியில போறவங்க எல்லாம் நான் சீக்கிரத்துல பணம் சம்பாதிக்கணும், அவங்க கிட்ட இருந்து புடுங்கி சம்பாதிக்கணும், அவங்க கிட்ட இருந்து புடுங்கி சொத்து சேமிக்கணும், அதுக்கு நீதான் பிள்ளையாரப்பா, க்ஷிப்ர கணபதியே நீதான் எனக்கு துணையாக இருக்கணும் அப்படின்லாம் வேண்டிக்கிட்டா அதுக்கு பாத்தீங்கன்னா தண்டனை உடனே கொடுத்துருவாரு. எல்லாத்தையும் உடனடியாக செய்யக்கூடியவர் இல்லையா, அதனால தண்டனையும் உடனடியாக கொடுத்துருவாரு. அதனால என்ன பண்ணணும்? இவரை வணங்குறதுக்கு முன்னாடி, இவருடைய மந்திரத்தை சொல்றதுக்கு முன்னாடி, வழிபடுறதுக்கு முன்னாடி இதையெல்லாம் யோசிச்சுட்டு நம்மளை சுத்தப்படுத்தி கொண்டு நம்ம செஞ்ச தப்பு, இனிமே அந்த தப்பை செய்யக்கூடாது, நம்ம பிள்ளையாட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு வழிபாட்டை செய்யலாம் அப்படின்றது வேற விஷயம். அதையெல்லாம் நினைத்து கெட்டவர்கள் திருந்தி இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம். சரிம்மா, நாங்க நல்லவங்க அதனால வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், இல்லை நாங்க எங்களை திருத்திக்கிறோம், இந்த வழிபாடு ரொம்ப
சிறப்பு வாய்ந்ததுன்னு நீங்க சொல்றீங்களே, இந்த வழிபாட்டை எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்றவங்களுக்காக சொல்றேன். மனையை எடுத்துக்கோங்க. அவர் செந்நிறத்தை உடையவர் என்கின்ற காரணத்தினால சிகப்பு துணியை விரிச்சுக்கோங்க. ரூபி அல்லது ரோஸ் குவார்ட்ஸ் பிள்ளையார் நம்ம வீஹா ஆன்லைன்ல இருந்து வாங்கியிருந்தீங்கன்னா அதை பிரதிஷ்டை பண்ணிக்கோங்க. அது இல்லாதவர்கள் படத்தை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இல்லை படம் கிடைச்சா கூட வாங்கிக்கோங்க. அதற்கு முன்னாடி ஒரு விளக்கு ஏற்றுங்க. அவருக்கு செந்நிற மலர், சிவப்பு செம்பருத்தி அல்லாட்டி அரளிப்பூவை சாத்தலாம். அது ரெண்டும் இல்லைன்னா அருகம்புல் கிடைச்சா அதை கூட சாற்றலாம். விளக்கு ஏற்றிக்கோங்க. அதற்கு பின்னாடி ஒரு வாழை இலை அல்லது தாம்பாளம் எடுத்து வச்சு அதுல வெற்றிலை பாக்கு, பழம் மற்றும் தேங்காய் கட்டாயம் இடம்பெற செய்யுங்க. சிறப்பாக ஏதாவது நைவேத்தியம் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா செய்துக்கோங்க. அதற்கு பிறகு அவர்கிட்ட என்ன வேண்டுதல் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது நியாயமான வேண்டுதலாக வைத்து வேண்டிக்கோங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வழிபாடு சீக்கிரத்துல உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி வைக்கும். இதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். என்றைக்கு இந்த க்ஷிப்ர கணபதி வழிபாடு மேற்கொள்ளணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையை தேர்ந்தெடுத்துக்கோங்க. எந்த நேரத்தில் அப்படின்னா காலை அல்லது மாலை, உங்களுக்கு வசதிப்படுகின்ற நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க. எத்தனை வாரம் இந்த வழிபாடு மேற்கொள்ளணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தொடர்ந்து 6 வாரம் செய்யுங்க. தொடர்ந்து செய்யும் பொழுது ஏதாவது தடைகள் வந்ததுன்னா அதை பத்தி கவலையே படாதீங்க. அதற்கு அடுத்த வாரம் செஞ்சுக்கோங்க. இது எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கும் சொல்லிடுறேன். காலையில அல்லது மாலையில உங்களுக்கு வசதிப்படுகின்ற நேரத்துல செய்துக்கோங்க. உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் இந்த 6 வாரங்களும் வேண்டுறீங்கல்ல, அதுலேயே நடந்துரும். இந்த க்ஷிப்ர கணபதி வழிபாட்டின் போது அவருக்குரிய மந்திரத்தை குறைந்தபட்சம் 9 அல்லது 11 முறை நம்ம சொல்லிக்கணும். அந்த மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் எழுதி போடுறேன். நான் இப்போ உங்களுக்கு வாசிச்சு காமிக்கிறேன். தந்த கல்பலதா பாஷ ரத்ன கும்பாம்சு கோஜ்வலம் பந்தூக கமனியாபம் தியாயேத் க்ஷிப்ர கணபதிபம். தந்த கல்பலதா பாஷ ரத்ன கும்பாம்சு கோஜ்வலம் பந்தூக கமனியாபம் தியாயேத் க்ஷிப்ர கணபதிபம். இந்த மந்திரத்திலேயே அவருடைய உருவ அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கு. தந்தம், தந்தத்தை ஏந்தியவரே, பாசத்தை ஏந்தியவரே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது ஆரம்பத்துல சொல்றது கஷ்டமா இருந்தா கூட 2-3 தடவை நீங்க சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப சுலபமாக வாயில வந்துடும். அதனால நீங்க இந்த மந்திரத்தை சொல்லி உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொள்ளுங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடு. சரி, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பயனடையட்டும். என்னுடைய யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகான் பட்டன்ல நீங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனை தொட்டு விடுங்க. அப்பதான் என்னுடைய பதிவுகள் அனைத்துமே உங்களுடைய பார்வைக்கு வரும். ரோஸ் குவார்ட்ஸ் மற்றும் ரூபி பிள்ளையாரெல்லாம் நம்ம வீஹா ஆன்லைன்ல கிடைக்குது, போய் பாருங்க. இப்போ நம்ம வீஹா ஆன்லைன் பத்தி சொல்றேன். வீஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இதுவரைக்கும் யாராவது வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலன்னா உடனே தம்ப்நெயில்ல கொடுக்கப்பட்டிருக்கின்ற வீஹா ஆன்லைன் என்கின்ற ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்கான லிங்க்ஸ் தரப்பட்டிருக்கு, அதை பார்த்து டவுன்லோட் செஞ்சு வச்சுக்கோங்க. இது தவிர viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் நடத்திக்கிட்டு வர்றோம். அதையும் போய் பாருங்க. அதில் நிறைய பூஜை பொருள்கள், அனைத்து விதமான பொருள்களும் நீங்கள் கேட்டு நான் அதில் விற்பனைக்கு இடம்பெற செய்துக்கிட்டு இருக்கிறேன். பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் எங்களுடைய வீஹா ஸ்டோர் வச்சுருக்கோம். அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்டில் மற்றும் வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லையும் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் தரப்பட்டிருக்கு. அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது தவிர நாங்கள் வெளியூர்ல இருந்து வர்றோம், எங்களுக்கு சரியா சென்னையே தெரியாதுங்க, எப்படி வர்றது அப்படின்னு கேட்குறவங்களுக்காக கூகுள் மேப்ஸில் போயிட்டு வீஹா ஷாப் சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூகுள் மேப் அழகாக கைட் பண்ணி கொண்டு வந்து எங்கள் கடையில் சேர்த்து விட்டுடும். இதில் இன்னும் சில முக்கியமான செய்திகளை சொல்கிறேன். எங்களுடைய வீஹா கடைக்கான கிளைகள், அதாவது பிரான்ச்சஸ் வேறு எங்கேயுமே கிடையாது. உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் வீஹா கடை தாங்க இது, இல்லை வீஹா ஷாப்லேருந்து வாங்கிட்டு வந்தால் பொருள்கள் எங்கள் கடையில் விற்பனைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. ஏன் இதை திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது போல போலித்தனமானவைகள் உருவாகிக்கிட்டு என் காதுக்கு வர்றதுனால தான் திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை நாங்கள் சரி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். இன்னும் சில முக்கியமானது என்னன்னா, எங்களுடைய viha.online இ-காமர்ஸ் வெப்சைட் தவிர, எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர, எங்களுடைய
பொருள்கள் வேறு எந்த இ-காமர்ஸ் வெப்சைட்லேயோ வேறு எந்த ஷாப்பிங் ஆப்லேயும் கிடைக்காது. இதில் தெளிவாக இருங்க. என்னோடதுன்னு நினச்சிட்டு வேறு எங்கேயாவது பேர் பார்த்துட்டு, அதாவது பேர் ப்ரொனவுன்சியேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் இல்லையா, பார்த்துட்டு என்னோடதுன்னு நினச்சிட்டு வாங்கிக்கிட்டு அந்த பொருளில் பலன்கள் கிடைக்கல, இல்லை அந்த பொருள் நல்லா இல்லைன்னா என்ன நீங்கள் திட்டக்கூடாது இல்லையா, நீங்களும் ஏமாறக்கூடாது இல்லையா. அதனால தான் இந்த செய்திகளை திரும்ப திரும்ப ஒவ்வொரு பதிவிலேயும், அதாவது புதிதாக வரக்கூடியவர்கள் சப்ஸ்கிரைபர் இருக்காங்களே அவங்களுக்காகவும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சரி, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.